ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீழே வெறும் 1 மார்க் மட்டும் இல்லை, ப்ரோக்ராமுக்கான கோடிங்க்கான அவுட்புட்டுமே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, அவங்க 12th போகிறாங்க, அவங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ் வைஸாக ஒரு கைட்லைன்ஸும், 10th போகிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான கைட்லைன்ஸுமே நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். குயிக்காக பார்த்துடலாம் என்னென்ன கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எழுதின கொஷின் பேப்பர் என்னை பொறுத்தளவு ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் கோடிங்னா கேட்டிருக்காங்க, அந்த கோடிங்குமே ரொம்ப ஈஸி தான், அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்கல, சரிங்களா? ஏற்கனவே நம்ம ரிப்பீட்டடாக கேட்டது அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா இன்னையோட 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் முடியுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணது என்னவோ, நீங்கள் எழுதுனது என்னவோ அதுக்கான மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மாற்றம் எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 95+ சாதாரணமாகவே எடுக்கலாம், சரிங்களா? ஸோ ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒனுக்கானது கான்க்ரீட் டேட்டா டைப், தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெம்பர்ஸ், ஃபோர்த் ஒனுக்கு வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ், ஃபிஃப்த்து ஒனுக்கு வந்து F5, சிக்ஸ்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் சில பேர் வந்து எரர் இந்த கோடு இதில் வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஈவன், என்னென்னா எக்ஸ் ஈவன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஏ மாடுலஸ் 2, அப்போது ஏவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 52. அப்போ 52 மாடுலஸ் 2னா ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். அப்போ 0 வச்சு ஈக்குவல் டு 0, கம்ப்ளீட்டாக ட்ரூ தான். அப்போ ஈவன் தான் பிரிண்ட் ஆகும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வரும், ஈவன் வந்து பின்னாடி வரும், அப்படி தான் கோடிங் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஈவன் தான். 7th ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ரிகர்ஷன், 8th ஒனுக்கான ஆன்சர் ப்ளஸ்ஸு, 9th ஒனுக்கான ஆன்சர் 10, 20, 30, 40 அண்ட் 35 ஆப்ஷன் பி. 10th ஒனுக்கான ஆன்சர் மைனஸ் அண்டர்ஸ்கோர் நம். 11th ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிறிஸ் டேட்டு. 12th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர். 13th வந்து கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீடு. 14th பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு. 15th ஒனுக்கு வந்து மேக்ஸ் ஆஃப். ஓகேங்களா? ஸோ 15 1 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க் 3 மார்க்குமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான். சப்ரூட்டீன் எழுதியிருக்கலாம், ப்ரைவேட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் எழுதியிருக்கலாம். இதோட அவுட்புட்டுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். A/B 10/3 என்னது 3.33 வரும். A மாடுலஸ் B 10 மாடுலஸ் 3 அப்படின்றது ரிமைண்டர் 1 வரும். A to the power 10 to the power 3 அப்படின்றது 1000 வரும். A டபுள் பார் அப்படின்றது டபுள் ஸ்லாஷ்னா ஃப்ளோர் டிவிஷன். அப்போது 3 டைம்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஃப்ளோர் டிவிஷன் ஆன்சர் 3. ஸோ இதுக்கான அவுட்புட் நீங்கள் பார்த்துக்கோங்க. 19th ஒன்றுக்கான அவுட்புட்டும் பாருங்கள். எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க, மேத்ஸ் டாட் ஃப்ளோர் எக்ஸ். ஸோ மேத் டாட் ஃப்ளோர் எக்ஸ்னால் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் வருது, அவ்வளோதான். மேத் டாட் சீல் எக்ஸ் அப்படின்றது, அதாவது நம்ம ஹோல் நம்பராக 26.72 வந்து ஒரு ஹோல் டிஜிட்டாக மாற்றுறாங்க, 27 மாற்றுறாங்க. மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய், அப்போ ஒய்யோட ஸ்கொயர் ரூட் எது 8, அப்போ 8.0. ரவுண்ட் ஆஃப் x,1 அப்படின்றது 26 டெசிமலுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ அப்படின்றது அது 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 26.7. இதோட அவுட்புட்டும் பார்த்துக்கோங்க. 20th ஒன்றுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 5. எப்படின்னா லென்த்தை வந்து எல்லோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. 5th வந்து அந்த மொத்த ப்ராக்கெட்டுமே 5 கன்சிடர் பண்ணிக்கோ. அதனால x = 5. டேட்டா கன்சிஸ்டன்சி ஈஸி தான். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனும் ஈஸி தான். யூசஸ் த டேட்டா பேஸும் ஈஸி தான். ஸோ 24th நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, அதாவது x to the power 2 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூஸ் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் ரேஞ்ச். அப்போ 1 2 3 4 வரைக்கும் வரும். இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அதோட சம் எவ்வளோனா 30. ஓகேங்களா? 2 வேல்யூ கொடுத்தாங்க. நிறைய டைமில் வெறும் ஸ்ப்ரிண்ட் டெஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ சம்மும் சேர்த்து கொடுத்ததுனால அதை மொத்தமாக ஆட் பண்ணி போடணும், அவ்வளோதான். 3 மார்க்குமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, வேஸ்ட் ஆக்சஸ் எலிமெண்ட்ஸ் என்ன லிஸ்ட்டு, ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் த்ரீ ஆட் டிஜிட் நம்பர், இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. கேபிட்டலைஸு ஸ்வாப் கேஸ் எல்லாமே கேட்டிருக்குது, ஈஸி தான். கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் பைத்தான் ஈஸி தான். பைத்தான் அண்ட் C++ம் ஈஸி தான், நிறைய தடவை பார்த்தது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 கீ டிஃப்ரென்சஸ், ஹிஸ்டோகிராம் அண்ட் பாரோகிராஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 33க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா COMCE. கோலன் 3க்கு வந்து 3க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 0 1 2 3, அப்போ Pக்கு முன்னாடி வந்து COM வரும். இதில் வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா 7 வரும், அதாவது 7 - 2 5 வரும். 5க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்போ CE மட்டும் வரும், சரிங்களா? சயின்ஸில் CE மட்டும் வரும், மற்றது எல்லாமே அப்படியே போயிடும். அப்போ அதை வந்து அப்பர் கேஸில் எழுதணும், COMCE. சப்போஸ் அப்பர் கேஸில் எழுதாமல் ஸ்மால் கேஸில் எழுதிருந்தீங்கன்னா மார்க் கிடைக்காது, நீங்கள் அது செக் பண்ணிக்கோங்க.
5 மார்க்குமே ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் ஒன்றுக்கான அவுட்புட்டுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜிசிடி, லெட் ஆர்இசி இதெல்லாமே வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் டு டெலீட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு ரிமூவ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருக்குது. அது எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. 35 பார்த்தீங்கன்னா ஈஸி தான், லீனியர் சர்ச் தான் கேட்டிருக்காங்க, எழுதிருக்கலாம். 36 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்கு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஈஸி தான். 37க்கான ஆன்சர் என்னென்னு போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது 38மே வந்து லாஸ்ட்டு, அதாவது ஆப்ஷன் பிக்கு வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இதை நான் எழுதலை, பட் 38க்கான பி ரோமன் லெட்டர் எழுதியிருக்கிறேன், கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எவ்வளோ மார்க் கிடைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திடுங்க. தேங்க்யூ.